ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி புட்டு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. ராகி மாவு உங்களுக்கு தகுந்தாப்பில் தேவையான அளவு எடுத்துக்காங்க. தேங்காய் பூ ஒரு அரை மூடி எடுத்துக்கிட்டுங்க. ஏலக்காய் ஒரு 5 நம்பர் மாதிரி அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுங்க. தூளுப்பு தேவையான அளவு சிறிதளவு போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ராகி புட்டு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாங்க ஈஸியாக. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவில் இந்த மாதிரி சிறிதளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. தண்ணி அப்படி தெளித்து தாங்க நல்லா பிசையணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூளுப்பு ஒரு 2 பிஞ்சு அளவு இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் இப்படி உடச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்படி அள்ளி பிடிச்சா இப்படி நல்லா ஒட்டி வர மாதிரியும், இப்படி உதிரி விட்டால் தனியாக போகிற மாதிரியும் இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்காங்க. பாருங்கடா, பதம் நல்லா இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த பதத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுங்க. காட்டன் துணியில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி புட்டு மேக்கிங் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா துணியில் மாவு சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒயிட் துணியில் இந்த மாதிரி மாவு சேர்த்து முடிச்சு போட்டு வச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மேலே மூடி வச்சு அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாங்க. மேலே இந்த மாதிரி மூடி போட்டு மூடிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரலாம் லோ ஃப்ளேமில் இப்படியே வச்சுருக்கலாங்க, வேக விடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. வெந்துருச்சுங்க. எப்படி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக மாவு எடுத்து இப்படி கையில் ஊட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வரும், திரி மாதிரி வரும். இந்த பதம் தான் கரெக்டாக வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இது சூடாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி கட்டி ஆகிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாங்க. ராகி மாவு இந்த மாதிரி பாருங்கள், வேக வச்சதுனால நல்லா கமகமன்னு நல்லா வாசம் அடிக்குது பாருங்கள். ராகி மாவில் பார்த்திங்கன்னா புரத சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பாருங்கள், இதில் ஏலக்காய் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம திரி வச்சுருக்கிற தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க ஒயிட் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இதில் ராகி மாவில் பார்த்திங்கன்னா கால்சியம் சக்தி அதிகமாக இருக்குதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ராகி அதிகம் எடுத்துக்கலாங்க. வெயில் டைமில் பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டுனால நிறைய பேருக்கு அம்மையெல்லாம் போடுதுங்க. அவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராகி மாவு அதிகம் எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புடைய சூட்டை தணிக்குது. நெய் சாப்பிட்றவங்க இதில் நெய் 1 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க. வீட்டில் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் நெய் எதுவும் சேர்த்துல. அவ்வளோதாங்க, ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லேடிஸு அவங்க அதிகம் பேக் பெயினால் அவதிப்படுறவங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.